வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது சுவாமி விவேகானந்தர் கூறிய ஒரு மிக சிறந்த பொன்மொழி விளக்கத்தை தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். உலகத்தை குற்றம் சொல்லாதே, உன்னை மாற்றிக்கொள், மாற்றம் வெளியில் இல்லை, உள்ளேதான் இருக்கின்றது. உலகத்தை குற்றம் சொல்வது எளிது. நம்ம வாழ்க்கையில ஏதாவது தவறு நடந்தா முதல்ல நம்ம யாரை குற்றம் சொல்கிறோம்? இந்த சமூகம் சரியில்லை, இந்த காலம் நல்லா இல்லை, இந்த மனிதர்கள் எல்லாம் மோசம், எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல, இப்படி உலகத்தை குற்றம் சொல்வது மிகவும் எளிது. ஆனா அதனால நமக்கு என்ன நடக்குது, என்ன கிடைக்குது? கோபம், ஏமாற்றம், மனவேதனை, வாழ்க்கை முன்னேற்றம் நிற்கின்றது. விவேகானந்தர் என்ன சொல்கிறார்? விவேகானந்தர் இதற்கு நேர்மாறாக சொல்கின்றார். உலகத்தை மாற்ற முயற்சி செய்யாதே, முதலில் உன்னை மாற்றிக்கொள். ஏனென்றால் உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி. நாம் எப்படி இருக்கின்றோமோ அதே மாதிரிதான் உலகம் நமக்கு தெரியும் என்கின்றார். ஒரு சிறிய உதாரணம். ஒரு மனிதன் சொல்கின்றான், யாருமே என்னை மதிக்கல, என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா உண்மை என்ன? அவன் தன்னையே மதிக்கல, அவன் தன்னம்பிக்கை இல்லாம பேசுறான், அவன் நடையில பயம் இருக்கு. அவன் மாறினா அவனுக்கு உலகமே மாறும். மாற்றம் வெளியில் இல்லை, உள்ளேதான் இருக்கின்றது. நாம் நினைக்கின்றோம், வேலை மாறினா வாழ்க்கை மாறும், ஊர் மாறினா சந்தோஷம் வரும், மனிதர்கள் மாறினா அமைதி வரும். ஆனா உண்மை என்ன? நம்ம எண்ணம் மாறினால்தான் வாழ்க்கை மாறும். விவேகானந்தர் சொன்னது இதுதான். நீ உலகத்தை குற்றம் சொல்ற அளவுக்கு உன்னை சீர்திருத்த முயற்சி செய். சூழ்நிலை எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. யாருக்கும் ஏழ்மை வரும், யாருக்கும் தோல்வி வரும், யாருக்கும் அவமானம் வரும். ஆனா அந்த சூழ்நிலையில நாம எப்படி சிந்திக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையா தீர்மானிக்கப்படுகிறது. ஒருத்தர் சொல்றாரு, இதுல இருந்து நான் கற்றுக்கொள்கிறேன்னு சொல்றாரு. மற்றொருத்தர் சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நடந்தது ஒன்றே, மாறியது எண்ணம். உண்மையான சக்தி எங்கே? விவேகானந்தர் முழுக்க முழுக்க மன வலிமை பற்றி தான் பேசினார். அவர் சொன்னார், பலவீனம் பாவம், வலிமை புனிதம். பலவீனம் என்ன? பிறர் குற்றம் சொல்வது, பொறுப்பை தவிர்ப்பது, பயத்தில் வாழ்வது. வலிமை என்ன? நான் மாறுவேன் என்று சொல்வது, பொறுப்பு என்னுடையது என்று ஏற்றுக்கொள்வது, தைரியமாக முன்னேறுவது. ஒரு வலிமையான உண்மை, உலகத்தில் எந்த பெரிய மனிதனும் உலகத்தை குற்றம் சொல்லி பெரியவராகவில்லை. அவர்கள் எல்லாம் செய்தது ஒன்றுதான், தன்னை மாற்றிக்கொண்டார்கள். அதனால்தான் விவேகானந்தர் சொன்னார், ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொள், அதையே வாழ்க்கையாக்கு. நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றிலிருந்து நாம் வாழ்க்கையில் இந்த 3 விஷயங்களை பின்பற்றினால் போதும். உலகத்தை குற்றம் சொல்வதை குறைக்கவும், உங்கள் எண்ணங்களை கவனிக்கவும், தினமும் உங்களை சிறிது சிறிதாக மாற்றிக்கொள்ளுங்கள். என் உரையை முடிக்கும் போது இந்த பொன்மொழியை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். உலகத்தை குற்றம் சொல்லாதே, உன்னை மாற்றிக்கொள். ஏனென்றால் உலகத்தை மாற்ற முடியாது, மனிதர்களை கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் உன்னை மட்டும் நீ மாற்ற முடியும். அந்த மாற்றம் நடந்த நாளே உன் வாழ்க்கையும் உனது உலகமும் மாற ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.